சட்டபூர்வமான கேள்வி, ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வராத கேள்வியை சதுசேயர்கள் இயேசுவிடம் கேட்குறாங்க. அண்ணன் தம்பி 7 பேர் ஒரே பெண்ணை திருமணம் செய்து கொண்டு எல்லாரும் இறந்தது. அவர்களுக்கு தேவை இயேசுவிடமிருந்து அவர்கள் எதிர்பார்க்கிற பதில் உயிர்த்தெழுதலை பற்றி. அறிவுபூர்வமாக சட்டப்பூர்வமாக சரியாக இருக்கிறது என்ன நினச்சிட்டு இப்படி கேட்குறாங்க. ஆனால் அது நடைமுறைக்கு ஒத்து வராது. எந்த காலத்தில் அது மாதிரி நடக்க போகிறதில்ல. ஆனால் அவர்களுக்கு தேவையான பதிலும் கிடைச்சிருச்சு. இயேசு கரெக்டாக கொடுத்துட்டார். உயிர்த்தெழுதல்னா என்ன, அது எப்படிப்பட்ட வாழ்வு என்பதை சுருக்க சொல்லிட்டார். இயேசுனுடைய போதனின் மீது தான் நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அதன் மீது கட்டி எழுப்பப்பட்டது தான் திருச்சபை, நம்முடைய விசுவாசம், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு முறை எல்லாமே. எனவே நமக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வருகிற பொழுது அதை துருவி பார்த்தால் கடவுளுடைய அருளோடு எல்லாத்தையும் புரிந்து கொள்ள முடியும். நாம் நினைக்கிற மாதிரி நம்முடைய விசுவாச கோட்பாடு இருக்கணும் அல்லது கடவுள் செயல்படணும் அப்படின்னு விரும்புகிறதை விட்டுட்டு கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாரோ அல்லது என்ன சொல்ல வருகிறாரோ அதை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு வாழ்வது தான் கிறிஸ்தவ வாழ்வு. புனித பவுல் அவர் நினச்சிட்டு இருந்திருக்கார், இந்த திருச்சபையை அழிச்சிடலாம், இவங்களெல்லாம் விரட்டி விட்டுடலாம். ஆனால் கடவுள் வேறு விதமாக அவரை வழி நடத்தினார். அப்புறம் கடவுளுடைய திட்டத்தை புரிந்து கொண்டு எப்படி தன்னுடைய துன்பத்திலும் இயேசுவை மகிமைப்படுத்த, உயிர்ப்பின் மீதுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்த அவர் வாழ்ந்தார் என்று அவருடைய திருமுகம் தெளிவாக சொல்கிறது. இன்றைக்கு முதல் வாசகத்தில் தீமோத்தேயுக்கும் அதே போல தான் ஒன்று எழுதுகிறார். எனவே கடவுள் நமக்கு வெளிப்படுத்தியதை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் அதன் மீது நம்முடைய வாழ்வை கட்டி எழுப்பவும் வரம் கேட்போம். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக.